அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய செய்தி என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 7 வார்த்தை சொன்னாராம். இயேசு கிறிஸ்து 7 வார்த்தை சொன்னார். என்னென்ன வார்த்தை இருக்கா தெரியுமா? அதாவது இந்த 4 அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் இருக்கிறது. நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், மார்க்கு மத்தேயு குறித்து, மார்க்கு குறித்து, லூக்காவை குறித்து. இப்போ யோவானை குறித்து பார்க்க போகிறோம். யோவானை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னா, அந்த யோவான் என்ற மனிதன் மூர்க்க வெறி கொண்டவனா. எப்படி? மூர்க்க வைராக்கியம் ஜாஸ்தியா, கோபம் அதிகமா இருக்குமா. அவன் இயேசு கிட்ட வந்ததுனால எல்லா குணத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டாராம். அந்த யோவான் தான் இயேசு கிறிஸ்து மார்பிலே சாய்ந்து அன்பான சீஷன் என்று பெயர் பெற்றான். அவனுக்கு பேரு இடிமுழக்கத்தின் மகன் என்று பெயராம். இவன் என்ன பண்ணனா, இயேசுவால அழைக்கப்பட்டானாம். இயேசுவால அழைக்கப்பட்டான் தான் இந்த யோவான். இந்த யோவான் சுவிசேஷத்துல 7 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் ஆண்டவர் குறித்து, அதாவது மத்தேயு ஒரு கண்ணோட்டத்துல எழுதப்பட்டிருக்கும், மார்க் ஒரு கண்ணோட்டத்துல எழுதப்பட்டிருக்கும், லூக்கா ஒரு கண்ணோட்டத்துல எழுதப்பட்டிருக்கும். ஆனா யோவான்ல 7 வார்த்தை இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்னாடி சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. 7 வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யோவான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தமா. யோவான் என்ற பெயருக்கு தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தமா. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் பாடுபடுவதற்கு முன் தம்முடைய சீஷர்களிடம் பகிர்ந்து கொண்ட கடைசி வார்த்தை என்னன்னு சொன்னா கொடுக்கப்பட்டது. அது இந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த புத்தகத்துல என்ன இருக்கு? குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நானே. என்ன சொல்றாரு? நானே என்று 7 இடத்துல சொல்றாரு. எத்தனை இடத்துல? நானே என்று சொல்லி 7 இடங்களில தன்னை பற்றி அவர் விளக்கம் தருகிறாராம். இவைகளை நாம் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு சிறந்த வெளிப்பாடாக விளங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு நானே என்ற அந்த வார்த்தை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நானே அப்படின்னு சொல்லி 7 வார்த்தை 7 முறை சொல்லி இருக்கிறார் அந்த யோவான். அந்த யோவான் எழுதுகிறான் பாருங்க. இயேசு கிறிஸ்து, நான் நைட்டு சொன்னேன், இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 50 ஆண்டுகள் இவன் உயிரோடு இருந்தான். ஆனா இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதுவதற்கு 60 to 70 ஆண்டுகள் ஆற்றான். 60ல இருந்து 70க்குள்ள இந்த யோவான் சுவிசேஷத்தை அவன் எழுதி முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகல, எழுதின ஒரு, நான் இந்த புக்கு படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் அந்த புக்கு வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த புக்கு வாங்கினே தவிர அதை பிரிச்சு பார்க்கவே இல்லை. ஆனா முந்தா நேரத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்குள்ள நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று சொல்லி. மத்தேயு எந்த ஊரு, மார்க்கு எந்த ஊரு, அவன் ஆறு, யூதா எந்த ஊரு, அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன், யோவான் எந்த ஊரு, அப்படின்னு எல்லாம் அழகா அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் எந்த நாட்டை சேர்ந்தவன் சொன்னா, இதுக்குள்ளேயும் மறந்துட்டேன். யோவான் கலிலேயா, கிரேக்க நாட்டை சேர்ந்தவன். யோவான் கிரேக்க நாட்டை சேர்ந்தவனா. யூதா யூத குலத்தை சேர்ந்தவன். மார்க்கு கலிலேயா நாட்டில் பிறந்தவன். இப்படி 4 பேரும் 4 இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகா எழுதி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுல முதலாவது வார்த்தை சொல்லுகிறாரு, நானே ஜீவாப்பம். ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவாப்பம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தை வேற. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கும்போது சீஷர்களிடத்தில் சொன்ன 7 வார்த்தை வேற. அந்த 7 வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. யோவான்
இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவப்பம் நான், உங்களுக்கு ஜீவன் அளிக்கும் என்னிடம் வருகிற மனிதன் என்றென்றைக்கும் பசியோடு இருப்பதில்லை. ஜீவ அப்பம், ஒரு மனிதன் ஆண்டவர் கிட்ட வரும்போது அந்த ஜீவ அப்பம் புசிப்பதற்கு ஆண்டவர் கிட்ட வர யாருக்குமே பசியே இருக்காதாம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, அதாவது கொஞ்சம் கூட குறைவில்லாத இருக்குமா, ஆக்காரம் குறையில்லாத இருக்குமா. ஆண்டவர் எடுத்து அந்த ஆண்டவர் அழகா சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு ஜீவன் அளிக்கும் அப்பம், என்னிடம் வருகிற மனிதன் என்றென்றைக்கும் பசியோடு இருப்பதில்லை. நான் தான் உனக்கு உணவு கொடுக்கிறேன், ஆனா நீ என்கிட்ட வந்தேன்னா உனக்கு பசியே இருக்காது. அல்லேலூயா. எப்போதும் தாகமாவும் இருப்பதில்லை. என்னது? எப்போதும் தாகமாவும் இருக்கிறது கிடையாது. அதுலயே 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. அவர் சொல்றாருன்னா பரலோகத்திலிருந்து வந்த அப்பம் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாராம். ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து வந்தது. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். வானம் என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து வந்த அப்பம் நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதிலே 51வது வசனம் சொல்லுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்க என் மாமிசனை உயிரோடு இருக்கணும்னு சொன்னா நான் கொடுக்கிற என் சரீரத்தை, என்னுடைய சரீரம் தான் அந்த அப்பம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சரீரம் தான் அந்த அப்பம். நான் என் சரீரத்தை தருவேன், உலகில் உள்ளவர்கள் வாழ்வை பெறுவார்கள். உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய சரீரம் நமக்கு கொடுக்கும் போது நமக்கு மரணமே கிடையாதாம். அல்லேலூயா. அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுதான் நானே ஜீவன், நான் ஜீவப்பம் நானே. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஜீவப்பம் நானே. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் நான் தான். நான் எங்கிருந்து வந்தேன்? பரலோகத்திலிருந்து வந்தேன், வானத்திலிருந்து வந்தேன். நீ உயிரோடு வாழ்வதற்கு நீ சாப்பிட, இன்றைக்கு சாப்பிட போற இந்த அப்பம் என்னுடைய சரீரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது வார்த்தை சொல்லுகிறது, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. நானே உலகத்துக்கு ஒளி. ஃபர்ஸ்ட் சொல்றார், நானே ஜீவ அப்பம். 2வது சொல்றார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு பார்க்க போறது யோவான்ல மட்டும்தான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. நானே உலகத்திற்கு ஒளி, என்னை பின்பற்றி வருகிற எவனும் ஒருபோதும் இருளில் வாழ மாட்டான். இருளில் அங்கே அழகத்தை மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அப்படின்னா ஒருபோதும் இருளிலே வாழ மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாழ்வை தருகிற ஒளியை பெறுவான் என்றார். அவன் எப்படி இருப்பானா? கர்த்தர்கிட்ட இருந்து வாழ்வை பெறுகிற ஒளியை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
அவன் இருளிலே வாழ மாட்டானா. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க பகல்ல நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இருளிலே வாழ மாட்டார்களாம். அல்லேலூயா. இருள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருள் நிறைய வியாக்கியானம் இருக்கிறது இருளுக்கு அர்த்தம். ஆனா ஆண்டவர் அழகா சொல்றாரு, எவனும் ஒருபோதும் இருளில் வாழ மாட்டான். ஏன்னா நானே உலகத்துக்கு ஒளி. என்னை பின்பற்றி வருகிற எவனும் ஒருபோதும் இருளில் வாழ மாட்டான். அவன் வாழ்வை தருகிற ஒளியை போல் ஒளியை பெறுவான் என்றார். வாழ்வை தருகிற உன்னை பார்த்து நீ அநேகருக்கு ஒரு விளக்காக ஒரு வெளிச்சமாக உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இருளில நடக்க மாட்ட. எங்க நடக்க மாட்ட? இருளில நடக்க மாட்ட. நீ வெளிச்சத்துல நடக்கிறாக மகனாக மகளாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சரீரத்தை பானம் பண்ண போகிற நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்காக நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? பலி செலுத்தி இருக்கணும். நான் சரீரத்தை பலி செலுத்தி இருக்கணும். நான் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து இருக்கணும். அப்போது கர்த்தர் இறங்கி வரும்போது ஒரு பெரிய வெளிச்சம் நான் சரீரம் முழுவதும் காணப்படுமா? சரீரம் முழுவதும் ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிலே 9:5 சொல்லுகிறது. அதிலே சொல்லுகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் அழகா சொல்றார், நான் உலகத்தில் இருக்கும் வரை உலகத்திற்கு நானே ஒளியாக இருக்கிறேன் என்றார். அங்கே அழகா வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நான் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உலகத்திற்கு நானே ஒளியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த வெளிச்சம் யார் கொடுக்கிறதுனா ஆண்டவர் தான். அல்லேலூயா. நானே உலகத்துக்கு ஒளியாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3வது வார்த்தை நானே வாசல். 3வது வார்த்தை சொல்லுகிறது, நானே வாசல். யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அழகா சொல்றாரு, நானே வாசல். ஏன்னா நான் உங்களுக்கு உண்மையா கூறுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். ஆடுகளுக்கு நானே வாசலாக இருக்கிறேன். நானே வாசல். அதிலே 9வது வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. பாருங்க, நானே வாசல். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். நான் தான் உங்களுக்கு வாசல். ஆலயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த வாசலுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? கடந்துதான் உள்ளே வருகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு 9வது வசனத்துல, நானே வாசல், என் மூலமாக நுழைகிறவனே மீட்கப்படுவான். என் மூலமாக யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவங்கெல்லாம் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருகிறவர்கள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறவர்கள். அவன் உள்ளேயும் வெளியேயும் போய் மேய்ச்சலை கண்டடைவான். அவன் அந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டான், இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் அவன் மேய்ந்து கொள்ளுவான். அல்லேலூயா. அந்த மேய்ச்சலை அவன் கண்டறிவான். எங்கே புல் இருக்கிறது என்று சொல்லி ஆடு மாடு ஒரு வனாந்தரத்துல ஓட்டி விட்டா எங்க பசுமையா இருக்குது அங்க தேடி ஓடும். ஆனா ஆண்டவர் அழகா நம்மளை குறித்து சொல்லுகிறார், நான் வாசல்.
நீங்கள் ஆடு. ஆனா அந்த ஆடுகள் என்ன செய்யணும்? அந்த வேதத்தை நன்கு ஆராய்ந்து தியானிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மேய்ச்சல், நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு புகழ், உன் தலையை உயர்த்துகிறத இந்த வார்த்தையும். மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். அந்த ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அந்த மேய்ச்சலை கண்டடைவதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். படிப்பதற்கு நேரமே கிடையாது, ஜெபிப்பதற்கு நேரம் கிடையாது. ஆமென். படிப்பதற்கு நேரம் கிடையாது, ஜெபிப்பதற்கு நேரம் கிடையாது. உலக பிரகாரமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் நல்ல ஒரு மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்க உனக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் அழகா சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நானாவது வார்த்தை சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறாரா? ஜீவனை கொடுக்கிறாரா? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த ஆடு சாகிறத பார்த்து அவர் ஜீவனை கொடுத்தாருங்க. எந்த தெய்வமும் கொடுக்கவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைவதற்கு முன்னாடி எல்லா வார்த்தையும் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவர் சொல்றாரு, மக்களுக்காக என் ஜீவனை நான் கொடுக்க போறேன் என்று சீஷர்களுக்கு அவர் அறிவிக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 14-15 வாசிங்க. அதுல 14-15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறதை போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறதை போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறான் சொல்றது பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்து இருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். பிதாவுக்கு தெரியும் தன்னுடைய குமாரன் இந்த மக்களுக்காக ஜீவனை கொடுக்க போகிறார் என்பதை பிதாவுக்கு தெரியும். ஆனா அதே அந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா? அங்கே அழகா சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நானும் மறுக்கி போகிறேன் என்பது அவருக்கும் தெரிந்து சொல்லுகிறார். நான் என்னுடையவைகளை அறிந்தோம், நான் என்னுடையவைகளை அறிந்தோம், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். எனக்கு என்ன நடக்க போகிறது, நான் எப்படி மறிக்க போகிறேன், நான் எப்படி கஷ்டப்பட போகிறேன், நான் எந்த விதத்துல நான் மறிப்பேன் என்பதை அவருக்கு முன்கூட்டியே தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்றாரு, அறியப்பட்டிருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். உனக்காக எனக்காக கர்த்தர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தாராம். அவரை நாம தான் அறியாமல் அவரை விட்டு தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவரை விட்டு தூர ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அவரை அறியாமல் இருக்கிறோம், அவரை தேடாமல் இருக்கிறோம், அவர் நாமத்தை என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய நாமம் என்ன? வார்த்தை. அவருடைய நாமம் என்ன? அதாவது ரகசியம். அவருடைய நாமத்துடைய ரகசியம் என்னன்னு சொன்னா வார்த்தை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரகசியம் வார்த்தை. அல்லேலூயா. அவருக்கு நிறைய இருக்கு, 1000 நாமங்கள். அந்த 1000 நாமங்கள்ல ரகசியமான நாமம் என்று என்னன்னு கேட்டா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுதான் கர்த்தருடைய நாமம் என்ன என்று சொன்னால் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அநேக சொல்றாரு, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். எனக்கு நடக்க போற சம்பவங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்க போறேன். அல்லேலூயா. என் மக்களுக்காக மனித ரத்தம் தேவைப்படுகிறது. அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், மக்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். என் சரீரத்தை சாப்பிடுகிறவன் ஒரு நாளும் பசி அடையான், ஒருபோதும் தாகம் அடையான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தான். அவரை போல தெய்வம், அவரை போல தெய்வம். பூமி எங்க தேடி பார்த்தேன், அவரை போல தெய்வம் இல்லை. உலகம் எங்க கேட்டு பார்த்தேன், அவரை போல தெய்வம் இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிற தெய்வம். அவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுக்கிற தெய்வம் இயேசு ஒருவர் மட்டும்தான். நமக்காக ஜீவன் கொடுக்கிற தெய்வம். அதனால் தாங்க வரலாறு இயேசு கிறிஸ்து குறித்து வரலாறு அதுதான் சொல்லுகிறது. அதனால தான் 4 பேர் எழுதினாங்க. அதுல விசேஷமாக அந்த யோவான் அழகா எழுதுறாங்க. யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து பேசினவன் அந்த யோவான். ஏன் அவ்வளவு அன்பா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் யோசிச்சேன், மத்தேயு, மார்க்கு, லூக்காவை விட அதிக கோபம் படைத்தவன் அந்த யோவான். வெறித்தனம், வைராக்கியம், இதை எல்லாம் ஆண்டவர் கிட்ட நெருங்கும் போது எல்லாம் அவனை விட்டு மறைந்து போனதாம். அல்லேலூயா. இன்றைக்கு கோபத்தோடு இருப்பீர்களானால் ஆண்டவர் கிட்ட சேர்ந்தீங்கன்னு சொன்னா உன் சரீரத்தில் இருக்கிற எல்லாமே வெளியே ஓடி போகும். அப்ப நீ ஆண்டவர் மார்பிளை சாய்ந்து பேசுகிற மகளாக கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விடவிடம் கூட ஓடிடுங்க. ஏன்னா அவ்வளவு வைராக்கியம் படைத்தவன், மூர்க்க வெறி கொண்டவன், இடி முழக்கத்தின் மகன் என்று பெயர் பெற்றவன். அவனை இடி முழக்கனா அவன் எவ்வளவு வெறித்தனமா நடந்திருப்பான் பாருங்க. ஆண்டவரை தேடி வந்த பிறகு அவனுக்குள்ள இருந்த எல்லா வெறித்தனம், அந்த கோபங்கள் எல்லாமே மறைந்து போனது. நல்ல ஒரு அன்பு சீஷனாக அவன் மாறினான். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் அவன் தான். அவன் அந்த 50 ஆண்டுக்கு வயதான பிறகு பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டான். இந்த யோவான் தான். அல்லேலூயா. இந்த யோவான் தான் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை குறித்து எழுதினவன் இந்த யோவான். ஆமென். அப்போ உண்மையை என்ன கர்த்தர் முன்குறித்து அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்தை உலகம் எங்க போய் சொல்லி பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சாதாரணமாக அவரை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், மரணத்தின் மத்தியில் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எதற்காக? யோவானை போல பறைசாற்ற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. 5வது வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் அழகா சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் மரணத்திலிருந்து ஜெயித்து வெளியே வந்திருக்கிறீங்க? மரண கட்டுகளிலிருந்து எத்தனை பேர் உயிரோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்து போனாலும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்தாள பார்த்து செத்து போன லாசருவை எப்படி எழுப்புறது? 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே என்று சொல்லுகிறார்.
ஆண்டவர் சொல்றாரு, மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பான். ஏன்னா நான் மரிக்க போகிறேன், 3வது நாள் உயிரோடு நான் எழுந்து இருக்கிறது போல ஆடுகளை மரிக்கும், ஆனால் உயிரோடு எழுந்து நிற்கும். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். மரித்தாலும் பின்பு எழுந்து அவன் வாழ்வு பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்து போனாலும் மரணத்திலிருந்து கர்த்தர் உன்னை கண்ணிமை பொழுதுல, அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல உன்னை பாதுகாத்து மீண்டும் வாழ வைக்கிற தேவன், ஒரே ஒரு தேவன், ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டும். நம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, நீ மரண கட்டிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் துக்கத்திலிருந்து, உன் பாடுகளிலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து, உபத்திலிருந்து, கண்ணிலிருந்து, பள்ளத்தாக்குகளில் இருந்து கர்த்தர் அந்த மரண கட்டிலிருந்து விடுவித்து உன்னை வாழ வைக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு லைன் பண்ணலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் பாதத்திலே, வந்து விழுவேன் பாதத்திலே. சொல்லமா? மன்னிடுவேன் பாதத்திலே, வந்து விழுவேன் பாதத்திலே. ஒருபோதும் மறக்காத. அவர் பாதத்தில் வந்து அமர்ந்து காத்துறேன். அவர் மீண்டும் உனக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் உன் தலை உயர்த்தவர் வல்லவர். அல்லேலூயா, அவள் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்ம 6வது வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரும். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன்.
நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு, என் மூலமாகத்தான் என் பிதாவின் இடம் போக முடியும். ஆண்டவர் சொல்றார், நானே வழி. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அழகா ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே உண்மை. சத்தியம் என்றால் உண்மை. நானே ஜீவன் என்று சொன்னால் வாழ்வு. நானே ஜீவன் என்று சொன்னால் வாழ்வு என்று அர்த்தமா? அல்லேலூயா. என் மூலமாகத்தான் என் பிதாவினிடம் போக முடியும். என்னாலே அல்லாமல் உங்களால பிதாவினிடத்தில் நேரா போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் நீங்கள் பிதாவினிடத்தில் டைரக்டா போய் சேர முடியாது. கர்த்தரை யார், இயேசு கிறிஸ்துவை யாரு தேடுகிறார்களோ, யார் அவரை ஆராதிக்கிறாங்களோ, யார் அவர் சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்களோ, அவர்கள் பிதாவினிடத்தில் சேர்வதற்கு அவர் மூலமாகத்தான் போய் சேர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏழாவது வார்த்தை சொல்கிறது, ஏழாவது வார்த்தை சொல்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி. நானே மெய்யான திராட்சை செடி. ஆண்டவர் சொல்லுகிறாரு. 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசுதான் மெய்யான திராட்சை செடியும். அல்லேலூயா. அப்ப அந்த திராட்சை செடிக்கு தோட்டக்காரன் யாருன்னு சொன்னா பிதா. தோட்டம் என்பது உலகம். அல்லேலூயா. தோட்டம் என்பது உலகம். இந்த உலகத்துக்கு செடியாக இருக்கிறது யாரு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் யாரு என்று சொன்னால் பிதாவானவர் தான். அப்போ பிதாவை யாரெல்லாம் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாராம்? தோட்டக்காரனாக இருக்கிறார். இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 5வது வசனம் தொடர்ந்து வாசிங்க, 5 வரை. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதாவது ஆண்டவர் அந்த தோட்டக்காரன் என்ன பண்றாராம், என்னிடத்தில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறாராம். நீ ஆண்டவர் கிட்ட நீ போய் சேரும் போது நீ இன்னும் அதிக கனி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றது, நற்செய்தி போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறதே இதற்காகத்தான். நீ இன்னும் அதிகமாக நீ பல்லுக பெருகணும். அநேக உன்னை கொண்டு உன்னை அநேகரை தேடி உங்களிடத்தை வரணும். அதுக்காக தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார், உன்னை படைத்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றாரு. வாசிங்க 4:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க இப்ப சுத்தமாக்குறீங்க. ஏன்? தேவ வசனத்தை கேட்டதனால. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, ஆனா இப்போ ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும் கர்த்தர் சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாராம். ஆமென். இத்தனை பேருக்கு புரியுது? 4வது வசனம் சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமா இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். அந்த கனி கொடுப்பதற்கு தம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
5வது வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நானே மெய்யான திராட்சை செடி, நானே உண்மையான திராட்சை செடி, எனது பிதாவோ தோட்டக்காரர், நான் தான் திராட்சை செடி, நான் தான் திராட்சை செடி. நீங்கள் எவன் ஒருவன் என்னிடம் நிரந்தரமாக இருக்கிறானோ, எவன் ஒருவனிடம் நான் நிரந்தரமாக இருக்கிறேனோ அவன் கனிகளை தரும் கிளையாக இருப்பான். அங்கே பாருங்க, நான் தான் திராட்சை செடி. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்றாரு, நான் தான் திராட்சை செடி. நீங்கள் எவன் ஒருவன் என்னிடம் நிரந்தரமாக இருக்கிறானோ, அந்த 12 பேர்ல ஒருத்தன் கீழே விழுந்து போனான், ஒருத்தன் மறுதளித்தான். அல்லேலூயா. ஒருத்தன் மறுதளித்தான். ஆனா நம்ம எல்லாம் தூரம் ஓடி போயிட்டோம், ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நான் தான் திராட்சை செடி, நீங்கள் எவன் ஒருவன் என்னிடம் நிரந்தரமாக இருக்கிறானோ, எவன் ஒருவனிடம் நான் நிரந்தரமாக இருக்கிறானோ அவன் கனி தரும் கிளையாக இருப்பான். நம்ம எல்லாம் ஆண்டவர் கிட்ட நெருங்கணும்னா கனி கொடுக்கறதுக்கு கிளை இருக்கணுமா? நம்ம எல்லாம் கிளையா? அவர் செடி பாருங்க, தோட்டம் வந்து பிதா, செடி வந்து இயேசு கிறிஸ்து, கிளை வந்து நாம் எல்லாருமா. அல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுது பாருங்க, தோட்டம் பிதா, செடி இயேசு கிறிஸ்து, கிளை நாம தாங்க. கிளையில தாங்க பூத்து காய்த்து கனி கொடுக்கணும். மரங்கள் எப்படி? அடிமரம், தோட்டம் பண்படுத்த வேண்டும். பண்படுத்த நிலம்னா பிதா, அதுல செடி நட்டுட்டு அது வளர்ந்து இருக்கிறது, அந்த கிளைகள் தான் நம்ம. அழகா எவ்வளவு நுண்ணியமா அந்த வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க. அந்த கிளைகள் தான் கனி கொடுக்கணுமா. அதைத்தான் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் நிரந்தரமாக யார்கிட்ட இருக்கிறேனோ அவன் கனி தரும் கிளையாக இருப்பான். நான் யார்கிட்ட இருக்கிறேனோ அவன் நிச்சயமாக கிளை, எனக்கு கிளையாக இருப்பான், அவன் கனி தருவான். அல்லேலூயா. ஆனால் நான் இல்லாமல் எதுவும் செய்ய இயலாது. அவன் கனி கொடுத்தாலும், அவன் பூத்து அவன் காய்த்து கனி கொடுத்தாலும், நான் இல்லாமல் அவனால ஒன்றுமே செய்ய முடியாது. நீ பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? என்னென்ன வார்த்தை? முதல் வார்த்தை என்னது? முதல் வார்த்தை நானே ஜீவாப்பம். 2வது வார்த்தை நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். 3வது வார்த்தை நானே வாசல். 4வது வார்த்தை நானே நல்ல மேய்ப்பன். 5வது வார்த்தை நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். 6வது வார்த்தை நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். 7வது வார்த்தை நானே மெய்யான திராட்சை செடி. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன பிறகுதான் அந்த கடைசி கட்டத்துல பிளாத்தினிடம் போய் சென்று இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து நமக்காக ஜீவனை கொடுத்தாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.